ஏவியன் ஃப்ளூ, பேர்ட் ஃப்ளூ, அதாவது பறவை காய்ச்சலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குறாங்க, பறவை காய்ச்சல் மனுஷனுக்கு பரவுமா, ஹியூமன் டு பேர்ட் டு ஹியூமன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ், பாதிப்பு இருக்குது, லெஸ் தேன் 1% தான். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது ஏவியனுங்கிறது இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ். இது யூஸ்வலாக ஹியூமன்ஸுக்கு வரலாம், அதே மாதிரி பறவைகள், பிக்ஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு கூட வரலாம். ஸோ இது பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நேரம். நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, சென்னையில் அடையார் பக்கம் கிட்டத்தட்ட பல காகங்கள் இறந்துருக்காங்க. அதை டெஸ்ட் எடுத்து பார்த்தப்போ H5N1 வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ இது ஏன் இப்போ பேனிக் ஆகணும்னா, இது புது வைரஸ் கிடையாது. 1918 இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஏஷியன் ஃப்ளூ, ஸ்பானிஷ் ஃப்ளூ, இது பல நேம் தாண்டி தான் இந்த வருஷம் 2026 நம்ம இந்த பேர்ட் ஃப்ளூ வந்து திரும்ப இங்கே வந்திருக்கு. ஸோ இது பரவுமான்னு கேட்டிங்கன்னா லெஸ் தேன் 1% சான்ஸ் இருக்கிறதுனால இப்போ கவர்மெண்ட்டும் நம்மளும் சேர்ந்து இதை கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காமன் ஃப்ளூ மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு தொண்டை வலி வருது, சளி வருது, மூக்கு சளி வரலாம், தும்மலாக வரலாம், நாளடைவில் அது வந்து இருமலாக மாறலாம், மூச்சு திணறலாக கூட வரலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ARDSன்னு சொல்லுவோம், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். அதாவது மூச்சு திணறல் வந்து நிமோனியா பாதிக்கப்பட்டு ARDS போய் வெண்டிலேஷன் சப்போர்ட் கூட தேவைப்படலாம். நிறைய மெடிசின்ஸ் வந்தாலும், ஆன்டிவைரல், ஆன்டிஃப்ளூஸ் கொடுத்தாலும் இது வெண்டிலேட்டரி சப்போர்ட்டுங்கிறவோ அதோட ரிக்கவரி ரேட் வந்து கம்மி தான். எப்படி நம்ம கோவிட்டில் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இது பார்க்கப்படுது. இது பேனிக் ஆகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ப்ரிவெண்டபிள். எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னா, நம்ம வந்து ஒரு பேர்டு இறந்துருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து நம்ம வெறும் கைகளால் தொட வேண்டாம். முட்டை, சிக்கன் இதெல்லாமே சாப்பிட்லாம், நல்லா பாயில் பண்ணி சாப்பிட்லாம். ஏன் சொல்கிறோன்னா, இந்த வைரஸ் வந்து ஹீட் சென்சிட்டிவ். 70 டிகிரி மேலே பாயில் ஆச்சுன்னா வைரஸ் வந்து பரவாது, அதாவது இறந்து போயிடும், அதோட மல்டிப்ளிகேஷனும் ஸ்டாப் ஆகிடும். ஸோ நல்லா பாயில் பண்ணி உணவு அருந்துறது ரொம்ப முக்கியம். வெறும் கைகள் வச்சு பேர்டை தொட வேண்டாம், இறந்த பேர்டை தொட வேண்டாம். அதே மாதிரி முட்டை கூட வெறும் கையில் எடுத்துட்டிங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றாட வேலைகளுக்கு போகிறது ரொம்ப முக்கியம். சிக்கன் சாப்பிட்லாமான்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம், பாயில்டு சிக்கனாக சாப்பிடுங்க. அவுட் சைட் ஃபுட் கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த சீசனில் நல்லது. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹாஃப் பாயில் அவாய்ட் பண்ண கவர்மெண்டே சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான், ஹாஃப் பாயில் வேண்டாம், நல்லா பாயில் பண்ணி சாப்பிட்டா தான் 70 டிகிரி மேலே பாயில் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த வைரஸோட தொற்று இருக்காமல் இருக்கும். இது ப்ரிவெண்டபிள் தான். நம்ம கண்டிப்பாக சேஃபாக ஹேண்டில் பண்ணோன்னா இது கண்டிப்பாக ப்ரிவெண்டபிள் தான்.